புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பொதுவாக ராசி பலன்கள் நிகழ்ச்சி அப்படின்னாலே ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை தானே நம்ம தெரிஞ்சுப்போம். ஆனால் ஜோதிடத்தையே பல்வேறு கண்ணோட்டத்தில் பல்வேறு பரிமாணங்களில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அதுக்கு உறுதுணையாக நிற்கிறது நம்முடைய நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நேரலையில் இணைந்திருக்கிறார் உங்கள் அபிமான ஜோதிடர் ஜோதிடாச்சாரியார் ஜோதிட கலாரத்னா திரு மகேஸ்வர் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. வணக்கம்மா. சார், லாஸ்ட் ஷோலேயே நம்ம பேசியிருந்தோம், கமலாத்மிகான ஒரு அற்புதமான கிளாஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த நேமே. அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுனால நம்மளுடைய லைஃப்பில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க. எப்படி இருக்குது அதுக்கான ரெஸ்பான்ஸ்? அது நம்ம எது பண்ணாலும் அந்த வயலெல்லாம் பயங்கரமான கால்ஸ் வந்தது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளத்தை கொண்டு போய் ஒரு செல்ஃபோனில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதை டிஸ்பிளே இதாகிடுதுன்னு வைங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை கொண்டு போய் ஒரு அந்த செல் மெக்கானிக்கிட்ட கொடுப்பீங்க. அவங்க பார்த்துட்டு இது ஏன் வந்தது பாருங்கள், இதில் ஒயர் இந்த மாதிரி ஆகிருக்கு, இதனுடைய இது கீழே போட்டிங்களா, இதுக்கு ஒரு காரணம் கேட்பார், ஒரு கேள்வி கேட்பார். இல்லை இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற விதம் இப்படி. இந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது. உதாரணத்துக்கு பண விஷயத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதே சமயத்தில் சேமிப்பில் ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டுருக்கு, அதே போன்று சில பேருக்கு பணம் வராமையே இருந்துட்டுருக்கு. இது எல்லாமே ஒரு ஹாரோஸ்கோப் கூடயும் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நடத்தக்கூடிய நடைமுறைகள்லேயும் சில பாயிண்டில் நம்ம ப்ராப்ளம் இருக்குது. ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம நான் ரொம்ப பிரம்மாண்டமாக மிகப்பெரிய லெவலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களும், சார் வாழ்க்கையில் நல்லா வாழணும் இப்படின்னு நினைக்கிறவங்களும், ஏன் எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு, இதுலேருந்து ஒரு பெரிய மாற்றம் எனக்கு தெரியாதா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் இந்த கிளாஸ் ரொம்பவுமே உகந்ததாக இருக்கும். இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் கிளாஸ், அதுக்கப்புறம் கிளாஸ் தொடரும். ரொம்ப பிரமாதமான ஒரு வகுப்பு இது. இது ஒரு லைஃபை பிஃபோர் ஆஃப்டர்ன்ற மாதிரி ஒரு லைஃபை பிஃபோர் கமலாத்மிகா ஆஃப்டர் கமலாத்மிகா நல்ல மாற்றம் அவங்களுக்கு தெரியும், முன்னேற்றத்தை தெரியும். அதாவது எல்லாத்துக்கும் பணம் தேவை. அந்த பணம் எப்படி கரெக்டாக உங்ககிட்ட அபண்டன்ஸாக ஃப்ளோ ஆகணும், எப்படி அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸினுடைய ஒரு பெரிய இது. ஓகே. ஏற்கனவே நம்ம பிரசன்னம் பற்றி பேசியிருந்தோம், பிரசன்ன கிளாஸ். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன பேசிஸில் சூஸ் பண்ணி சொல்லித்தரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பொதுவாகவே இது எல்லாத்து கண்ணிலையும் படாது, எல்லாத்துக்கும் கேட்க முடியாது. ஓகே. சில பேருக்கு மட்டும்தான் கேட்க முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு வயசான பாட்டி, அவங்க என்ன பண்ணுறா, அவங்க ஆத்துக்காரர் இறந்த உடனே நேராக காசிக்கு போயிடுறா. காசிலேயே இறந்துடணும், இங்கே வரப்படாது அப்படின்னு சொல்கிறா. ஒரு 10-20 வருஷமாக அங்கேயே இருந்துட்டு இருக்கா. இங்கேருந்து பேரம் பேத்திகள்லாம் பூனல் போடணும்னு சொல்லிட்டு நேராக அங்கே போயிருக்காங்க. ஓகே. கெஞ்சிருக்காங்க பாட்டிக்கிட்ட, பாட்டி நீ பூனல் பண்டிகைக்கு வராமல் போயிடாத, வந்துடு. பாட்டி சொல்கிறாங்க, நான் வருவேன், சாப்பிட மாட்டேன், ஃப்ளைட்டில் வருவேன், பூனல் பார்ப்பேன், சாயந்தரம் இங்கேருந்து கிளம்பி போயிடுவேன்றா. ஏன்னா பாட்டிக்கு ஒரு எண்ணம், டெய்லி காலையில் சாயந்தரம் கங்கையில் குளிக்கணும், அங்கேயே சிவங்கிட்ட போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது. இதை ரெகுலராக பாட்டி பண்ணிட்டு இருக்கா. சரி பூனலுக்கு ஒத்துக்கிட்டா. அங்கேருந்து ஃப்ளைட்டு வருது, ஃப்ளைட்லேருந்து நேராக இங்கே இறங்குறாங்க, சென்னை ஏர்போர்ட்டில் இறங்குறாங்க, நேராக கல்யாண மண்டபத்துக்கு சத்திரத்துக்கு போகிறாங்க, பண்டிகையை பார்க்குறாங்க. பாட்டி எல்லாத்தையும் பார்த்த சந்தோஷத்தில் அப்படியே சேர்லேயே போயிட்டா. ஓ. ஆனால் அவங்களோட எண்ணம் என்ன, எதுக்காக 20-30 வருஷமாக காசியில் இருக்கா, ஆனால் ஒரு செகண்டில் மாறிடுது பார்த்தீங்களா. அதே தான் இந்த நிகழ்ச்சியும் இந்த விஷயமோ யாருக்கும் படாது. பட்டுதுன்னா காரணம் இல்லாமல் இருக்காது. எல்லாமே சிவன் செயல், எல்லாமே முருகன் செயல், எல்லாமே இறைவனுடைய செயல் தான். வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஏதோ ஒரு வழி கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க சார், மிக்க நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம் சார், உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? சார் ஸ்பீக்கர் கட் பண்ணிட்டு டைரக்டா போன்ல பேசுங்க சார். யாருக்கா கேக்குறீங்க? உங்களுடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க சார். என் வயசு 59 மேடம். கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம். லக்னம் சார்? விருச்சிக லக்னம். சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம், கேளுங்க. வணக்கம் புண்ணியமூர்த்தி, சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சார் எனக்கு
இந்த தொழில் எல்லாமே சுத்தமா அடிபட்டுச்சு சார். எல்லாத்தையும் எழுந்துட்ட கண்டிஷனா போச்சு. சரி. இப்ப இதுக்கு மேல தொழில் அதே தொழில் தொடங்கி இது பண்ணலாமா? நான் செங்கல் எடுத்து வந்தேன், எல்லாமே லாஸ்ட். சரி. கம்ப்ளீட்டா சம்பாதிச்சது பூரா போயிட்டு கதை. கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. கவலைப்படாதீங்க. பிறக்கும் பொழுது 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திர தசை, அதுக்கப்புறம் நடக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசை. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 12-11 வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் முடிஞ்ச உடனே 21-29 வயசு வரைக்கும் ராகு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 29-39-47 வரைக்கும் உங்களுக்கு குரு இப்போ நடக்குது சனி பகவானுடையது. இந்த சனி பகவானோடது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைஃப்பில் கொஞ்சம் படுத்தி தான் எடுக்கும். நமக்கு ஒரு பயம், எது எடுத்தாலும் லாஸ் ஆகுது, எது எடுத்தாலும் பிரச்சனை ஆகுது, எது எடுத்தாலும் நிறைய குழப்பங்கள் இருக்குது, எது எடுத்தாலும் ஏன் இப்படி ஆகுது. இப்போ கையில் ஒரு 1,00,000 ரூபாவோ 10,000 ரூபாவோ வச்சுருந்தா அதை முதலீடு போகிறதுக்கு பயமாக இருக்கும். எங்கேயாவது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இவ்வளோ பண்ணிட்டோமே, எல்லோரும் நம்மளை நம்பி இருக்காங்களே, என்ன பண்ணுறதுங்கிற கவலைகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். இந்த குரு பயிற்சியில் ஓரளவுக்கு மாற்றங்கள் இருக்குது. வெறும் கோச்சாரத்தை மட்டும் அடிப்படையாக வச்சு சொல்கிறேன். ஜாதகத்தில் இந்த சனி பகவானுடைய தசை அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, திருநள்ளாறு ஒரு முறை போயிட்டு வரணும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணுறது நல்லது. இந்த செகண்ட் இந்த நேரத்துலேருந்து பாஸ்ட்டை பற்றி நினைக்காதீங்க, அதாவது நடந்து முடிஞ்சதை பற்றி நினைக்காதீங்க. இனிமேல் நடக்க போகிறத பற்றி யோசனை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா சனி பாஸ்ட்டு, சனி பகவான் பழையதை எடுத்து சொல்கிறது, பழையதை சிந்தனை பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி சிந்தனை பண்ணிட்டிங்கன்னா அந்த தசா உங்கள் மேலே திருப்பியும் ஆக்கிரமிக்கும். உங்களால் அடுத்த லெவல் போக முடியாது. ஸோ இப்படி பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. வாரத்துக்கு ஒருக்கா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதே சமயத்தில் கை கால் சுத்தமாக வச்சுக்கணும். எப்போவுமே ஃப்யூச்சரை பற்றி பேசணும், ரொம்ப பாசிட்டிவாக பேசணும். திருநள்ளாறு போயிட்டு வர்றது நல்லது. ஏகாதசி அன்னைக்கு பெருமாளுக்கு துளசியில் அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கும். இது போன்ற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் தொழிலில் பெரிய மாற்றங்கள், புது ஐடியா, புது நபர்கள் கூட சேர்றது, உங்களுக்கு ஒரு வருமானங்கள் கூடி வரும். நல்லா இருக்கக்கூடிய குரு பயிற்சியை அழகாக பயன்படுத்தி அடுத்த தடவை நீங்கள் கால் பண்ணும்போது நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிற அளவுக்கு கடவுள் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். சரி, இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை எப்படி இருக்குது? 12 ராசினியர்களுக்கான ராசி பலன்களை சொல்லிடலாம். 29/5/2026 உத்தராயணம், பராபவ வருஷம், வைகாசி மாதம் 15ஆம் திருநாள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதி பிற்பகல் 12 மணி 3 நிமிஷம் வரைக்கும், அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம். இன்றைக்கி சந்திராஷ்டமம் பிற்பகல் 12 மணி 3 நிமிஷம் வரைக்கும் உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. திதி பார்த்திங்கன்னா திரையோதசி காலையில் 11 மணி 17 நிமிஷம் வரைக்கும், அதுக்கப்புறம் சதுர்த்தசி இன்றைய தினத்தில் வந்துடுறது. இன்றைக்கி நல்ல நேரம் காலையில் 9:30 to 10:30, 10:30 to 12 ராகுகாலம், 3 to 4:30 யமகண்டம். இன்றைக்கி சுப முகூர்த்த அற்புதமான தினமாக இன்றைய தினம் இருந்துட்டுருக்கு. அதே மாதிரி நாளைய தினம் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு உகந்த அற்புதமான தினமாக நாளைய தினத்தில் இருந்துருக்கு. நாளை மறுநாள் பார்த்துட்டிங்கன்னா காஞ்சி மகாபெரிவாளுடைய ஜெயந்தி, ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகளுடைய ஜெயந்தி இருந்துருக்கு. அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாள் இரவு குரு பயிற்சி இருந்துருக்கு. வாக்கிய பிரகாரம் முடிஞ்சது, திருக்கணித பிரகாரம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொல்லிட்டேன், சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதிக்கும் ரேவதிக்கும் இன்றைய தினத்தில் சந்திராஷ்டிரமம் இருக்குது. சந்திராஷ்டிரமத்தன்னைக்கு என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். பண விஷயங்களில் கவனம் தேவை. மறதிகள் அதிகரிக்கும். ஒரு சில நேரங்களில் நம்ம என்ன செயல்படுறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் மறந்து நம்மளுடைய இயல்பை மறக்க வைக்கும். அதனால் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. தொடர் பிரயாணம் வேண்டாம். மற்றவங்கள பற்றி காசிப்ஸ் பண்ண வேண்டாம். யாராவது பேசுனாங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் பெருசாகவும் நினைக்க வேண்டாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான். ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல நாள். பணவரவுகள் கொடுக்கும், மனத்தெளிவை கொடுக்கும். பேசக்கூடிய வார்த்தைகள் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். புதிய பிஸ்னஸ் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அரிசி, பூமிக்கடியில் விளையக்கூடிய பொருட்கள், விவசாயம் சம்பந்தமான என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான நிலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள் யார்ட்டையாவது எதிர்த்து பேசுறது, இல்லை யார்ட்டையாவது நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த கர்மா நமக்கே திருப்பி வரும். அதனால் இந்த விஷயங்களில் மட்டும் கவனம் என்பது தேவை. வழிபடக்கூடிய தெய்வம் காளி. மிதுனராசி நண்பர்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றம் தரும். தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும்.
நிறையா விஷயங்களில் ஒரு சில முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிரயாணத்திலேயோ அல்லது எங்கேனோ ஒரு நிகழ்ச்சியிலையோ சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கடவுள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்மக்கிட்ட காமிச்சு கொடுக்கறது ஒரு நல்லதுக்கு தான் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு அதை அப்படியே பிஸ்னஸுக்கு பயன்படுத்துறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா காமாட்சி அம்பாள். கடகராசி நண்பர்களுக்கு எண்ணிய காரியங்கள் வெற்றி உண்டு. திடீர்னு நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கனவுகள் பலிதமாகும். சில நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய சண்டைகள்லாம் தீரும். பெரிய விஷயமாக எல்லாத்தையும் எடுத்துக்கூடாது. சரி இதுவும் கடந்து போகும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபங்கள் கூடி வரும். பேசாது இருக்கிற நபர் திருப்பி பேசுறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு நிறைய யோசிச்சு பலவிதமான சிந்தனைகள் மனசில் வரும். புது ஐடியாவாக வரும். இதெல்லாம் பண்ணும்போது அது எக்ஸிக்யூஷனில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி உட்காந்து நிறைய பேசுவீங்க. சிலதெல்லாம் மனம் விட்டு பேசும்பொழுது தான் அதில் ஆன்சர்ஸ் நமக்கு கிடைக்கும். சரி இனிமேல் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நமக்கு அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு தோணல் வரும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. இதை சொல்லக்கூடாதுங்கிற ரகசியத்தை வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது, கவனம் தேவை. பிரயாணத்தில் ரொம்ப ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக செயல்படுத்துறது நல்லது. திருப்பியும் சொல்கிறேன், கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை. இன்றைய தினத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு 2ஆம் இடத்துல இருக்குது. சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் குடும்பத்தில் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நிறைய விஷயங்களில் நீங்கள் போராடி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். துளாராசி அன்பர்களுக்கு பலவிதமான சிந்தனைகள், பிஸ்னஸ் பற்றிய யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இது நடக்கணும், அது நடக்கணும், இது நடக்கணும்னு பல்வேறு விதமான சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில். விருச்சிகராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். யாருக்கேனா உடம்பு சரியில்லை, மருத்துவம் பார்க்குறேன், அது சரியாக வரலை அப்படின்னு சொல்லும்போது வேறு மருத்துவரை பார்த்து சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தியை தரும். தனுசு ராசி என்பவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வேலை வாய்ப்பு, புது இடம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் சிறப்பினை தரக்கூடியதாக இருக்கும். தெரியாத நபர்கள் உதவிகள் செய்வார்கள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. மகராசி நண்பர்களுக்கு புதிய தொழில் மிகப்பெரிய தொடக்கத்தை தரக்கூடியதாக இருக்கும். பாசிட்டிவான சிந்தனைகள் வரும். இசையமைப்பாளராக இருந்துட்டுருக்கவங்க, பேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கவங்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கவங்க, புது வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அரசியல் சம்பந்தமான விஷயங்களில் இனிமேல் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், அதில் நாமளும் செயல்படணும்னு நினச்சவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. கும்பராசி என்பர்களுக்கு பிரயாணங்கள் லாபத்தை தரும். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சின்ன விஷயங்களில் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். நடக்கிற வரைக்கும் வெளியில் சொல்லாதீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் உண்டு. கவனம் தேவை. உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்துக்கு சில நேரங்கள் நம்ம நல்லதே தான் நினைப்போம், ஆனால் புரிந்து கொள்வர்கள் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்கே சார் அப்படின்னு சொல்லும். ரொம்ப வேகத்தை கொடுத்து சில நேரங்களில் கொஞ்சம் பாதிப்பையும் கொடுக்கும். கவனம் தேவை. இரவு நேர பிரயாணம் வேண்டாம். பிள்ளையாரை வழிபட்டு எந்த காரியத்தை பண்ணாலும் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிகழ்ச்சியினுடைய நடுப்பகுதியில் கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் சொன்னேன், இல்லை. கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் சிறப்பாக இருந்துட்டுருக்கு. 2ஆம் இடத்துக்குண்டான சந்திரன். இன்றைக்கி 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலன்கள் நம்ம பார்த்தோம். நிறையா இந்த ராசி பலனில் தெய்வீக வழிபாடு சொல்லியிருக்கேன். அந்த தெய்வீக வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய துணையாக இருக்கும். ரொம்ப அற்புதமாக 12 ராசினியர்களுக்கான ராசி பலன்களை சொன்னீங்க. சந்திராஷ்டமமுக்கு நிறைய பவர் இருக்குது சார், அதனால தான் திரும்ப ஊர்ஜிதப்படுத்திட்டே இருக்கீங்க. கன்னி ராசிக்கு இன்னைக்கு இல்லை. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர்? லைனில் தான் இருக்கீங்க, டிவி பார்க்க வேணாம். உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஹலோ, என் பேர் உமா மேடம், காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன். யாருக்கா கேட்குறீங்கம்மா? என் பையன் ரொம்ப நாளாக வேலை கிடைக்காம எனக்கு. பையனோட பேர், வயது சொல்லுங்கம்மா. பையன் பேர் ராமு, 22/10/1999. சரி, ராசி
கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் துலாலா. துலாம் லக்னம். ஆமா. தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. நமஸ்கார், வணக்கங்க. வணக்கம் வணக்கம். உங்க நிகழ்ச்சி ரொம்ப நாளா பாக்குறேங்க. நானும் ட்ரை பண்ணினே இருப்பேன். எங்க பையன் ரொம்ப கஷ்டம். 5 வருஷமா சும்மா தான் அந்த ஐபில ட்ரைனிங் எடுத்துட்டு சும்மா தான் இருக்கான். வேலை கிடைக்கிற ரொம்ப கஷ்டப்படுறேன். இன்னும் ஜெயலலிதா கும்புறேன். வேலை கிடைக்கல. கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் துலாலா. ஓகே. இடம் விட்டு எங்க மாற்றம், வேற ஊருக்கு போகாம உள்ளுக்குள்ளேயே தேடுறாரா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு? இங்கேதான் இருந்தார். வீட்டாண்டியே ஒருத்தருக்கு வேலை செஞ்சு சும்மா இருக்குது வேலை செஞ்சீங்க. ஈசியில மட்டும் 1 வருஷம் ட்ரைனிங் முடிச்சாரு. பரிச்சு எடுத்தாரு. அதுலயும் ஃபெயில் ஆயிட்டாரு. இப்போ அந்த வேலையும் கிடைக்காம சும்மா அப்படியே சுத்திக்கிறாரு. 27 வயசா கல்யாணம் பண்ண எனக்கு தேர்மான வேலை உடம்பு எல்லாம் இருக்கிறதுனால. கிரக நிலைகள் கொஞ்சம் சாதகம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 6 வாரம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு போய் தரிசனம் பண்ணுறது. வேற எந்த வேண்டுதலும் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு வேண்டுதல், இது மட்டும் வேண்டிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, திருச்சியில் துறையூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சன்னதி நேராக பழனி முருகனையும் தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தசாபுத்தி சாதகமாக இல்லாதங்காட்டி இந்த விதமான தடங்கல்கள் ஏற்படுத்தி கொடுக்குது. அவருக்கும் கொஞ்சம் விரக்தி மனசில் இருந்துன்னு இருக்கும். அது அப்படியே பழகியும் போயிடுச்சு. இப்போ ஒருத்தர் ஒரு சில விஷயங்களை சொல்லி சொல்லி பழகிடும் இல்லையா, அது மாதிரி இவங்களுக்கும் இருக்குது. அதனால் கவனம் தேவை. இந்த 7.5 சனியுடைய தாக்கமும் சில பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறது. மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த நான் சொன்ன வழிபாடை பண்ணுங்கள், உங்களுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். நம சிவாய். நன்றிம்மா. நன்றிம்மா அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நான் மீஞ்சூர் பொன்னேரியிலிருந்து கேட்கிறேன். சரிம்மா, யாருக்காக கேட்குறேன்? கேட்கணும். பையனோட பேரு, வயது சொல்லுங்கம்மா. ஹரிஷ். அவங்க அமெரிக்கால படிச்சுட்டு எம்எஸ் படிச்சுட்டு வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேலை எப்போ கிடைக்கும்னு கேட்கணும். கேட்கலாமா? என்ன வயது உங்க மகனுக்கு? 2001 பிறந்தாங்க. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. ராசி மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம், லக்னம் தெரியல. சரி, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. நமஸ்கார், வணக்கம்மா. வணக்கம் சார். இவங்களுக்கு மிதுன ராசி பையனுக்கு வேலை கேட்கணும் சார். சொன்னீங்க. இவங்களுக்கு நல்ல ராசி. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் சில விதமான தடங்கல்கள் இருந்தாலும் இனி வரக்கூடிய மாதங்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 மந்த்ஸில் இவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த 2 மந்த்ஸில் இவங்களுக்கு நிறைய முன்னேற்றங்களும் இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சில நேரங்களில் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும், தடுமாற்றங்கள் இருந்துருக்கும். யாராவது பாசிட்டிவாக பேசினா போதுமே, மன ஆறுதல் பேசினா போதுமேங்கிற ஒரு கவலைகள்லாம் அப்பப்போ தோணும். அதனால் மன ஆறுதலான சில வார்த்தைகள் மட்டும் கொடுத்தாலே அவங்களுக்கு ஒரு பெரிய தெம்பு இருக்கும். காசோ பணமோ ரெண்டாவது, ஒரு பெரிய ஆறுதலான வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மன்னார்குடியில் இருக்கக்கூடிய பெரிய கோயில்னு சொல்லக்கூடிய ராஜ கோபால சுவாமி திருக்கோயில் போயிட்டு வாங்க. நான் போன பெரிய மாற்றங்கள் இருக்குது. உத்தியோக விஷயத்தில் இவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரும். வியாழக்கிழமை நாள் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும்மா. நன்றிம்மா அழைத்தமைக்கு. சார், காசி யாத்திரை அடுத்து பிளான் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம்மா, இன்னொரு கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தின் மூலமாக காசி யாத்திரை 6 படை வீடு நீ லைனப்பா அப்படியே ஒவ்வொரு யாத்திரைகள் வந்து இருந்துருக்கு. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னு சொன்னால் 7397394829 இந்த நம்பருக்கு வந்து யாத்திரைன்னு போட்டால் போதும். யாத்ரா அப்படின்னு போட்டால் போதும். அவங்க வந்து டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அனுப்புவாங்க. இந்த வருஷத்துக்குண்டான ஃபுல் யாத்திரையை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. ஸோ 7397394829 எல்லாமே ரொம்ப அற்புதமான யாத்திரைகளும், அதே மாதிரி மலேசியாவில் பெரிய முருகனை தரிசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளும் அவர்களுக்கு உண்டு. சிறப்பு சார். இப்போது வேலை சார்ந்தே நம்ம நேர்கள் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்போது வேலைக்காக, அரசு வேலைக்காகவோ இல்லை ஏதோ ஒரு வேலையில் ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணலாம் சார்? ஏதாவது ஒரு வழிபாடு? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா லைஃப்பில் உத்தியோக விஷயத்தில் நான் இப்போ போயிட்டு வந்த ஒரு கோயில் பற்றி நான் சொன்னேன். இப்போ மன்னார்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கோயில், சரி, ராஜகோபால சுவாமி திருக்கோயில்னு சொல்லியிருந்தேன். உண்மையாகவே எனக்கு, அதாவது நிகழ்ச்சிக்காக எல்லாம் சொல்லுவாங்க, என் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் எப்படி பேசுகிறேனோ அந்த மாதிரி தான் நேரில் பார்க்கும்போதும் பலன்கள் சொல்லுவேன். அந்த கோயிலில் அற்புதமான வைப்ரேஷன், அந்த கோயிலில் அற்புதமான வைப்ரேஷன். கோயிலுக்குள்ளே நுழைஞ்சா நேராக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோயிலை சுற்றி வரீங்க, அங்கே மகாலட்சுமி தாயார் சந்நிதி. அந்த மகாலட்சுமி தாயார் சந்நிதி நீங்கள் அப்படியே கண்ணில் பார்த்தீங்கன்னா கஜலட்சுமியோட காட்சி கொடுப்பாங்க. உண்மையாகவே ஒரு பெரிய உயிரோட்டம், பெரிய ஒரு வைப்ரேஷன், மிகப்பெரிய மாற்றம்.
நம்ம லைஃப்பில் தோற்றுருவோம், லைஃப்பில் ஜெயிக்க முடியுமா, இந்த கேள்விகள்லாம் இருக்கிறவங்களுக்கு அந்த சுவாமி ஒரு பெரிய பதிலாக கொடுப்பாங்க. இந்த தாயார் சந்நிதியில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் மிகப்பெரிய வைப்ரேஷனாக இருக்கும். படிதாண்டா பத்தினின்னு அந்த தாயாரை சொல்கிறாங்க. தினந்தோறும் சுவாமி வந்து அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு போவார். சாமி வந்து அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு போவார். ரொம்ப அற்புதமான சந்நிதி. அந்த கோயிலை சுற்றி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருமாள்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு துளசி மாடம் இருக்குது. துளசி மாடம் சொல்லும் போது எல்லோரும் இவ்வளோ ஹைட் சொல்லியிருப்பீங்க. துளசி மாடம் பார்த்துட்டிங்கன்னா நான் என்ன மாதிரி டபுள் ஹைட்டு இருந்தால் தான் துளசி மாடத்தோட அந்தளவுக்கு பெரிய ஹைட்டாக இருந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருமாள் தரிசனம், மிகப்பெரிய தரிசனம். அந்த பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா பசுமாடோடு இருக்கக்கூடிய பெருமாளாக இருப்பார். ராஜகோபால் சுவாமி சந்நிதி, அவருடைய பாத தரிசனம். குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் கையில் வந்து அந்த சுவாமியை கையில் கொடுப்பாங்க. நம்ம வந்து கையில் தொட்டில் மாதிரி. அவ்வளோ அற்புதமான திருக்கோயில் இருக்குது. ராமர் பாதம் இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சு. குறிப்பாக வியாழக்கிழமை நாள் போயிட்டு வர்றது, சனிக்கிழமை நாள் போயிட்டு வர்றது நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சொல்ல நல்லா விஷுவலைஸ் பண்ண முடியுது சார். மிக்க நன்றி. இன்றைய நேரலையில் எங்களோடு இணைந்து கொண்டு 12 ராசி நேர்களுக்கான ராசி பலன்கள் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. நேர்கள் கேட்ட கேள்விகளாக இருக்கட்டும், ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தையும் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.